இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வி நெக்கில் ஒரு பப் ஸ்லீவ் தான் நம்ம தைக்க போகிறோம். ரொம்ப 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 சூப்பரான ஒரு டிசைனு, ஈஸியான டிசைனு, பிகினர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும், ஈஸியாக எல்லாருமே கற்றுக்கலாம். லாஸ்ட் இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எப்பயும் போல் அந்த வளைவு நெக்கு நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். நம்ம ப்ளவுஸோட உயரத்துக்கு தக்கன எடுத்துகிட்டு இந்த மாதிரி எப்பயும் போல் அந்த வளைவு ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு இந்த வளையிற இடத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். மடிப்பு பகுதியிலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஒரு 3.25 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 4 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட ப்ளவுஸுக்கு தக்கன வந்து அதை கூட குறையா கொஞ்சம் வச்சுக்கலாம். அந்த நம்ம அளவு பார்க்கும்போது தெரியும் இந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றத. இப்போ இதில் வந்து நான் 3.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து 3 இன்ச்சு. இந்த சைடு வந்து அளவுகள் வந்து மாறாது. 3 இன்ச்சு தான் வரும். நம்ம கை உயரத்துக்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் கைட்டாக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். மற்றபடி இந்த பக்கம் அளவு வந்து எப்பயுமே 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ வி வடிவத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். லைனிங் பீஸில் தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வெளி பீஸ்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெளி பீஸை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். எப்பயும் போல் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நம்மளுக்கு சைடில் துணி பத்தலை. நம்ம எப்பயும் போல் ஒட்டு போட்டு நம்ம கை வந்து கொஞ்சம் பெருசாக தைக்கிற மாதிரி தான் இருக்குது. கரை வந்து 2 பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இங்கிட்ட ஒரு கை அங்கிட்ட ஒரு கை நம்ம வெட்டிடலாம். கரை வந்து ஒரு கரை பெருசாகவும் ஒரு கரை சிறுசாகவும் இருக்கிறதுனால நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம 4ஆக மடித்து போட்டுட்டு இருக்கிற அளவை கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க பீஸில் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து பத்தாமல் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு வந்து துணி பத்துற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முழுசாகவே போட்டு இந்த வளைவு ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தாது. நான் சைடில் ஒட்டு போட்டுட்டு அதை எப்பயும் போல் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த வி வடிவத்தையும் இப்போ நம்ம வளைவு மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு வி வடிவத்தை வந்து நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தச்சு திருப்பும்போது அந்த வி வடிவத்தை நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ண வேணாம். இப்போ எப்பயும் போல் நம்ம நார்மல் கை மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த சைடில் நம்ம ஜாயின் பண்ணி எவ்வளோ தேவையோ இந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு சைடுக்கு வந்து துணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி அளவுகளை பார்த்துட்டு நம்ம சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 10ஆவதுங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷனு. 10றவங்க ஒரே லைனாக போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் அந்த பி வடிவத்தை வந்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ 4 பீஸ் நம்மளுக்கு தேவை. இந்த கைக்கு 2ம் அந்த கைக்கு 2 4 பீஸ் தேவை. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம ஜாயின் பண்ணி ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன டிசைனாக இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் நிறையா டிசைன் வந்து கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். ஜாயின் பண்ண பின்னாடி இப்போ நம்ம வி வடிவத்தில் நம்ம லைனிங் பீஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம எப்பயும் போல் தச்சு திருப்பிக்கலாம். ஒரு நம்ம ப்ளவுஸ் டிசைன் கூட நம்ம அதிகமாக வைக்கல. நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் அதில் நம்ம தைக்க போகிறோம். ஸ்லீவ் டிசைன் தைச்சிட்டு நம்ம பேக் நெக்கும் தைக்கிறோம். இருந்தாலும் நம்ம மெயினாக வந்து டிசைன் வந்து நம்ம கையில் தான் வச்சுருக்கோம். ஆனால் வந்து அது பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பரான லுக்கில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த டிசைன் வந்து சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டிசைனு. இப்போ வந்து வி வடிவத்தை வந்து நம்ம இந்த மாதிரி பின்னு போட்டுட்டு வி வடிவத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான அந்த வடிவம் கரெக்டாக கிடைக்கும். முதல்ல நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த ஷேஃபை நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம லைனிங் பீஸில் தைச்சிட்டு இதை நம்ம தைக்கும்போது கரெக்டாக அந்த வி வடிவம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம தைச்சி திருப்பிக்கலாம். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனை வச்சு நம்ம 2 3 டிசைன் வந்து பழகுற மாதிரி தான் ஒவ்வொரு டிசைனும் போட்டிருக்கோம். தச்ச ப்ளவுஸில் வந்து நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கோம். நிறையா வந்து சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஒரு பயனுள்ள வீடியோவாக தான் ஒவ்வொரு வீடியோவாகவும் இருக்கும். நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. இப்போ வி வடிவத்தை நம்ம தச்சு திருப்பிட்டு இப்போ எப்பயும் போல அதில் அமுக்கடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சைடெலாம் நம்ம அந்த லைனிங் பீஸோடு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனி அடுத்து வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ணுறது தான் நம்ம வேலை. இப்போ வந்து நம்ம சேலை லென்த்துக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவு தேவையோ அப்படின்னு வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி அளவு வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சாரீலேருந்து கட் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஒரு 5 இன்ச்சு தேவைப்படுது. 5 இன்ச்சு நேர் வாக்கில் நம்ம வந்து முந்தி அடிப்போம் பார்த்திங்களா, அந்த பகுதியை நீளமாக நான் கட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு டிசைனுக்கு தேவை. இப்போ இந்த கரைப்பகுதியில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஒரு சின்ன பீஸ்லேயே நம்ம ஒரு அழகான ஒரு டிசைன் வந்து பண்ணிடலாம். சாரீலேருந்து கட் பண்ணால் அந்த பீஸை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 19 இன்ச்சு இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சு இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே மடிப்பு வச்சு 2ஆக அந்த நடு சென்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குட்டி குட்டி மடிப்பாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரே இடத்துல வைக்கணும். வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றா கொண்டு வந்துட்டு ஒரே இடத்துல தையல் போட்டுக்கிறணும். அதே மாதிரி இந்த பக்க பீஸை வந்து ஒவ்வொரு மடிப்பாக கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம அப்படியே மொத்தமாக ஒரு தையல் போட்டுடணும். அப்போ வந்து 2 இடமும் நம்மளுக்கு ஒரே இடத்துல வந்து அமைகிற மாதிரி ஒரு விசிறி மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். வி வடிவத்தில் விசிறி பப் ஸ்லீவ் தான் நம்ம இப்போ தைச்சிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம அடிச்சிட்டோம். இதே சேம் வந்து மடிப்பை வந்து மாற்றி வைக்காமல் அதே மடிப்பு அகலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி அது வந்து நம்ம ஒரே இடத்துல வச்சோம். இந்த சைடு நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தள்ளி அடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு மடிப்பையும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு வந்து மாற்றி வரணும். இந்த மாதிரி ஒரு விசிறி வடிவத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னு மட்டும் திரும்பி போகவே போகாதீங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனு, ஈஸியான டிசைனு. நீங்கள் புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிசைனை பழகிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நிறைய டிசைன் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இந்த வி வடிவத்தில் அப்படியே வச்சு நம்ம அடிச்சிடலாம். நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். வந்து டபுள் கலரில் நம்ம சூப்பராக வந்து பஃப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம கல் ரோல் வச்சு இந்த வி வடிவத்தில் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணிக்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு விசிறியே நம்மளுக்கு வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து 2 பீஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, புரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சது அப்படின்னு. இப்போ வந்து வி வடிவத்தில் நம்ம கல் ரோல் வச்சு அடிச்சுட்டு நம்ம ப்ளவுஸோட அட்டாச் பண்ணி இப்போ நான் காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு சின்ன நாட் வந்து நம்ம வைக்க போகிறோம் டிசைனாக. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கல் ரோல் கொடுத்து ரவுண்டில் ஒரு சின்ன டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு கல் ரோல் தான் நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஒரு அழகான ஒரு டிசைனாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய டிசைன் வந்து கஷ்டப்பட்டு நம்ம டிசைன் பண்ணுவோம். அது கூட அவ்வளோ லுக்காக இருக்காது. ஆனால் நம்ம டிசைன் வந்து சிம்பிளாக தான் நான் அதை வச்சுருக்கோம். இந்த டிசைன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு. அந்த கலர் காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைனை நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைன் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே பெரிய டிசைனை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக தெரியும். அது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைனை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு இதிலேருந்து கஸ்டமர் வந்து உருவாக்குறதுக்கு பாருங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன நாட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். 3 இன்ச்சு உயரம் 3 இன்ச்சு அகலத்தை வச்சுட்டு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு நாட் ரெடி பண்ணுறோம். ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு ஒரு 3 நாட் நம்மளுக்கு தொடர்ந்து வர மாதிரி ஒரு சின்ன நாட்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஒரு சூப்பரான நாட் வந்து நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே வந்து இந்த டிசைனில் வந்து கை டிசைன்லேருந்து நெக் டிசைன்லேருந்து இப்போ நாட்லேருந்து எல்லாமே சிம்பிளாக தான் வச்சுருக்கோம். சிம்பிளாக வச்சாலும் நம்மளுக்கு வந்து கிராண்டாக தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு நெக்குன்னு பாருங்கள். சிம்பிளாக சூப்பராக ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு, இந்த டிசைனோட கலர் காம்பினேஷன், இந்த டிசைனோட நெக்கு, இந்த டிசைனோட ஸ்லீவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள்.
இந்த டிசைன் வந்து உங்களுக்கு புரிஞ்சதா புரியலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிப்ளைவை நான் கொடுக்குறேன். புரியலை அப்படின்னா மறுபடியும் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறதுக்கு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். புரிஞ்சதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், புரியலை அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு புரியும். ஆனால் வந்து வீடியோவாக நீங்கள் பார்க்குற உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. நீங்கள் சொன்னால் தான் அந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்றது எங்களுக்கு தெளிவாக புரியும்.